நூடல்ஸ் அப்படின்ற வார்த்தையை கேட்டாலே அன்ஹெல்தி அப்படின்னு முடிவு பண்ணிடுவோம். நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா ஒரு குற்ற உணர்ச்சியோடய சாப்பிடுறது. இன்னைக்கு நூடல்ஸ்னா என்ன? அதோட மித்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் நல்லதா கெட்டதா? அதை எப்படி சமைக்கணும் அப்படின்றத டீடைல்டா பார்க்கலாம். நூடல்ஸ் அப்படின்னு சொன்னாலே நமக்கு வந்து 2 விஷயம் தான் ஞாபகம் வரும். ஒண்ணு எம்எஸ்ஜி, இன்னொன்னு வேக்ஸ். ஸோ எம்எஸ்ஜி அப்படின்னு பார்த்தோம்னா, எஸ் 98% ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் இன்ஸ்டன்ட் கப் நூடல்ஸ் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எம்எஸ்ஜியோட தான் இருக்கு. அண்ட் ஃபியூ ஆஃப் த ஆர்கானிக் அவுட்லெட்ஸ்லாம் இருக்கு. இப்போ நிறைய வந்துச்சு ஆர்கானிக் அவுட்லெட்ஸ். அதுல சில நூடுல்ஸ் வந்து எம்எஸ்ஜி இல்லாமையும் இருக்கு. பட் நீங்க வந்து ஒவ்வொரு தடவையும் லேபிள ரீட் பண்ணி பார்த்தாதான் அதுல உண்மையா என்ன இருக்கு அப்படின்றதே நமக்கு தெரிய வரும். எம்எஸ்ஜினா என்ன? அது நல்லதா கெட்டதா? அதை பத்தின உங்களுக்கு டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நான் இன்னொரு செப்பரேட் வீடியோ போடுறேன். அடுத்தது வேக்ஸ். வேக்ஸ் அப்படிங்கிறது எந்த இந்த இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ், கப் நூடுல்ஸ், இல்ல சீசனல் பேக்கெட் சாஷேஸ் எதுவுமே இல்லாம இருக்க பிளெயின் நூடுல்ஸ், இது எதுலயுமே வேக்ஸ் கோட்டிங்ன்றதே இல்ல. நான் ஸ்டிக்கியா இருக்கிறதுக்கு வேக்ஸ் ஆட் பண்றாங்க. அதனாலதான் நூடுல்ஸ் வந்து ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம இருக்கு. அப்புறம் இன்னும் நிறைய பேர் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்றாங்க. ஒரு நூடுல்ஸ் ஒன்று இருக்கு. அந்த நூடுல்ஸ் வந்து சாப்பிட்டா அதுல இருக்கிற மெழுகு வெளியில போறதுக்கு 3 மாசம் ஆகுதுன்றாங்க. ஒரு வாட்டி அந்த 2 நிமிஷம் வேக வச்ச நூடுல்ஸை சாப்பிட்டா அதில் இருக்கிற வேக்ஸ் கண்டென்ட் வெளியில் போகிறதுக்கு 3 மாதம் ஆகுதுன்றாங்க. திருப்பி அந்த 3 மாதம் அந்த டாக்ஸிட்டி எல்லாம் வெளியே போகிறதுக்கு டைம் எடுக்குது. அந்த வேக்ஸ் உள்ளேயே இருக்குது அப்படின்றாங்க. ஆனா இந்த மாதிரி வேக்ஸ் கோட்டிங், அதுவும் ஃபுட் கிரேட் வேக்ஸ் கோட்டிங் வந்து சில ஃப்ரூட்ஸ்ல கூட இருக்கு. இந்த மாதிரி ஆப்பிள், பிளம்ஸ், இந்த மாதிரி நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்ல கூட இருக்கு. ஆனா நூடுல்ஸ்ல இல்ல. இதுக்கான சப்போர்ட்டிவ் ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் எல்லாமே நான் வந்து அட்டாச் பண்ணிருக்கேன். வேணா போய் செக் பண்ணி பாருங்க. வேக்ஸ் இல்ல அப்படின்றதுக்காக அது வந்து ரொம்ப ஹெல்தி சாய்ஸ், நீங்க அடிக்கடி சாப்பிடலாம் அப்படின்லாம் நான் சொல்ல வரல. வேக்ஸ் அவங்க நூடுல்ஸ்ல ஆட் பண்ணலதான். ஆனா அதோட ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? நூடுல்ஸ் எப்படி பண்றாங்க அப்படின்னா, நூடுல்ஸ்க்கு வேண்டிய அந்த ஃபிளார்ஸ், அந்த மாவு எல்லாத்தையும் கலந்துட்டு, அதுக்கப்புறம் அதை மாவா பிணைஞ்சு அதை ரெஸ்ட் கொஞ்ச நேரம் வச்சுட்டு, அப்புறம் அதை ஷீட் பண்ணி அதை கட் பண்ணி ஏர் டைட் இல்ல ஸ்டீம்டு ரெண்டுமே ஒரே ப்ராசஸ்ல தான் வரும். இல்லைன்னா ஃப்ரைடு. இந்த ஸ்டெப் ஆஃப் த ப்ராசஸ்ல தான் இந்த நூடுல்ஸ் வந்து ஆல்ரெடி குக் ஆயிடும். இந்த கப் நூடுல்ஸ், அதுக்கப்புறம் இந்த கிறிஸ்பி நூடுல்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நூடுல்ஸ் ஃப்ரைட் மெத்தட்ல பண்ணுவாங்க. வெறும் ப்ரீ ஃப்ரை அப்படின்னு சொல்லி அதை கொஞ்ச நேரம் ஆயில்ல ஃப்ரை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு தடவை டீப் ஃப்ரை பண்ணுவாங்க. ஸோ டபுள் டைம் ஃப்ரை பண்றது இதெல்லாம் வந்துட்டு ஃபேட் வந்து ரொம்ப அதிகம். டிரான்ஸ் ஃபேட்டி ஆசிட்ஸ் இது எல்லாமே இன்னும் கெடுதலை உண்டாக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ பேசிக்கா அவங்களுக்கு வேக்ஸ் எந்த ஸ்டெப்லயுமே ஆட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனா இந்த ஒவ்வொரு ஸ்டெப்லயும் அவங்க என்ன பண்றாங்கன்னா, நிறைய அடிட்டிவ்ஸ், ப்ரிசர்வேட்டிவ்ஸ், அதுக்கப்புறம் ஃபிளேவர் என்ஹான்சர்ஸ் அந்த மாதிரி நிறைய காம்பவுண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிடுறாங்க. ஸோ இதனாலதான் மோஸ்டா நூடுல்ஸ் வந்து அன்ஹெல்தி ஆகுறது. நீங்க வீட்லயே நூடுல்ஸ் டோ ப்ரிப்பரேஷன், அதுக்கப்புறம் நூடுல்ஸ் ப்ரிப்பேர் பண்ற அந்த மாதிரிலாம் நிறைய ரெசிபிஸ் எல்லாம் வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா வெல் அண்ட் குட். நூடுல்ஸ் நீங்க அடிக்கடி கூட செஞ்சு சாப்பிடலாம். ஆனா இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் அப்படின்னு வாங்குறோம் இல்லையா? இதுல வந்து இந்த ஃபிளேவர் என்ஹான்சர், இந்த சாஷே தனியா குடுக்குறாங்கல்ல, இந்த மாதிரி நூடுல்ஸ வாங்குறத அவாய்ட் பண்றது தான் பெஸ்ட். ஏன்னா அதுல அவ்ளோ அதுல எதுவுமே நல்லது இல்ல, சிம்பிளா சொல்லணும்னா. இன்னொரு விஷயம், இன்கிரீடியன்ட்ஸ்ல போய் பாத்தீங்கன்னா, நன் ஆஃப் த ப்ராடக்ட் இந்த மார்க்கெட் எதுலயுமே மைதா ஆட் பண்ணாம இல்ல. மேக்ஸிமம் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, மைதாக்கு பதிலா ரிஃபைன்டு வீட் ஃபிளார், ரிலக்டன்ட் வீட் ஃபிளார் அந்த மாதிரிலாம் நிறைய ட்ரிக்கி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி ஏமாத்திடுறாங்க. சோ பேசிக்கலி நீங்க வந்து நூடுல்ஸ் சாப்பிடணும் அப்படின்னா, இன்ஸ்டன்ட் நூடுல்ஸா வாங்கி சாப்பிடாம, இந்த பிளெயின் நூடுல்ஸ் மட்டும் இருக்கும். எந்த சாஷேவும் இல்லாம. அந்த மாதிரி நூடுல்ஸ் வாங்குறது தான் நல்லது. இப்போ நம்ம நூடுல்ஸ் எப்படி ஹெல்தி ஆப்ஷனா கொண்டு போறது அப்படின்றத பத்தி அடுத்து பார்க்கலாம். சோ இப்போலாம் ஈஸியா ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ்ல வந்துட்டு வீட் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ்ல எந்த ப்ராடக்ட்னாலும் கிடைச்சிருது. சோ அதனால நீங்க ஹோல் வீட் ஃபிளார் நூடுல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிளெயின் நூடுல்ஸ் அது முதல்ல வாங்கிக்கோங்க. நீங்க நூடுல்ஸ் வந்து பாயில் பண்ணி இது வடிகட்டி நூடுல்ஸ் வந்து தனியா வச்சுப்பீங்க இல்லையா, கூல் பண்ணி. சோ அந்த நூடுல்ஸோட குவான்டிட்டிக்கு நீங்க வேற வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுப்பீங்க. வெங்காயம், தக்காளி, இல்ல கேரட், பீன்ஸ், எனி டைப் ஆஃப் வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த வெஜிடபிள் வந்து ஈக்குவலா இருக்கணும். அதாவது நூடுல்ஸ் எவ்வளவு இருக்கோ அதை விட அதிகமா இருந்தா கூட பரவாயில்ல, ஆனா அதை விட கம்மியா இருந்துடக்கூடாது. சோ அவ்வளோ வெஜிடபிள்ஸ் கண்டிப்பா இருக்கணும். பனீர் ஒரு டோஃபு ஆர் எனி, இல்லைன்னா நீங்க வெஜிடேரியன்னா இது எடுத்துக்கோங்க. நான் வெஜிடேரியன் எக், சிக்கன் சாப்பிடுவீங்கன்னா அதை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஸோ இட் ஹேஸ் டு பி அ பேலன்ஸ்டு மீல். ஸோ வந்து ஃபைபருக்கு வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் நிறைய ஆட் பண்ணியாச்சு ஆல்ரெடி. பிளஸ் வந்து இப்போ ப்ரோட்டீனுக்கு வந்துட்டு நீங்க எதர் இந்த மாதிரி பனீர், டோஃபு, எக் ஆர் எனி லெக்யூம்ஸ் கூட ஆட் பண்ணலாம். ஸோ லெக்யூம்ஸ்லாம் ராஜ்மா, கொண்டக்கடலை, பட்டாணி, இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் பீன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அது எதுவா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்க ப்ரிப்பரேஷன் அப்போ ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் 1 or maximum 2 teaspoons ஆஃப் ஆயில். அதுக்கு கண்டிப்பா பூண்டு நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. குட்டி குட்டியா சாப் பண்ணி நிறைய பூண்டு ஆட் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் அடுத்து வந்துட்டு நீங்க இந்த பியூரி, இந்த டொமேட்டோ சாஸ் அந்த மாதிரிலாம் ஆட் பண்ணாம
தக்காளியை ஃப்ரெஷ்ஷா அரைக்கும் போதே இஞ்சி அண்ட் தக்காளி இந்த ரெண்டுமே கலந்து அதுக்கப்புறம் வேற ஏதாவது உங்களோட ஃபிளேவர்ஸ் ஏதாவது ஆட் பண்ணா தாராளமா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கிரீன்ஸ், அதாவது பாலக்கீரை ஆட் பண்ணலாம் நூடுல்ஸ்ல, இல்ல அரைக்கீரை, கிரீன் கேபேஜ், அதுக்கப்புறம் நிறைய ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் வந்து லாஸ்டா ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு கிரீன்ஸை கண்டிப்பா ஆட் பண்ணும். நீங்க ஆயில், கார்லிக் அதெல்லாம் ஆட் பண்ணிட்டு அப்புறம் எல்லா வெஜிடபிள்ஸையும் நல்லா சாட்டே பண்ணிட்டு பிளெண்ட் பண்ண இந்த பியூரியும் ஆட் பண்ணுவீங்க. ஹோம்மேட் மசாலா எல்லாம் இருக்கும் இல்லையா, உங்களுக்கு நீங்களே ப்ரிப்பேர் பண்ண ஸ்பைசஸ் அண்ட் மசாலா அதெல்லாம் ஏதாவது ஆட் பண்ணலாம். பெப்பர், ஆரிகானோ, பேசில் லீவ்ஸ் அப்படின்றது இந்த திருநூறு பத்தி எல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி லீவ்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க நூடுல்ஸ் ஆட் பண்ணி நீங்க எப்பவும் போல ப்ரிப்பேர் பண்ணி நீங்க சாப்பிடலாம். ஸோ எக்ஸாக்டா இந்த மாதிரி நான் என்னென்னலாம் கண்டிப்பா இருக்கணும்னு சொன்னோம், இந்த ஸ்டெப் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறமா நீங்க நூடுல்ஸ் சாப்பிடுறீங்க அப்படின்னா யூ கேன் என்ஜாய் இட் வெரி வெல். இது ஒன் ஆஃப் த ஹெல்தியர் ஆப்ஷன் தான்.